இலங்கையின் சிறுபான்மையின கட்சிகளில் ஒன்றான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நாடாளுமன்ற தேர்தலில் 10 இடங்கள் வரை கைப்பற்றும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இலங்கை முன்னாள் அதிபர் ராஜபக்சேவின் வியூகங்களை தோற்கடிப்பதற்காக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடன் கூட்டணி அமைத்து களமிறங்கும் இக்கட்சியின் தேர்தல் வாய்ப்புகள் குறித்து திரிகோணமலையிலிருந்து விவரிக்கிறார் எமது நிர்வாக ஆசிரியர் சண்முகசுந்தரம். துறைமுகமும் எழில்மிகு தோற்றமும் கொண்ட திருகோணமலையில் கடந்த தேர்தலில் பெற்ற 8 இடங்களை விட கூடுதலான இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என களமிறங்கியுள்ளது சிறுபான்மையின கட்சிகளில் ஒன்றான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ். ராஜபக்சவின் இனவாத அரசியல் தங்களது வாக்கு சதவீதத்தினை பாதிக்கும் என்ற அரசியல் நோக்கர்களின் பார்வையை மறுக்கிறார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் திருகோணமலை மாவட்ட தலைவரும் துணை அமைச்சருமான தௌபீக். ஏற்கனவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவருடைய சகோதரர்கள் ஏற்படுத்திய இந்த இனவாத கருத்துக்கள் அவர்களுக்கு தோல்வியை கொண்டு வந்தது என்பது அவர்களுக்கு கடந்த ஜனவரி 8ஆம் தேதி நடந்த அந்த தேர்தலின் போது அவர்கள் கற்றறிந்த பாடம் என்று நினைக்கின்றேன். ஆகவே மக்கள் மத்தியில் மீண்டும் ஒரு இனவாதத்தை பரப்பி துவேஷத்தை பரப்பி சிறுபான்மையின சமூகத்துக்கும் பெரும்பான்மையின சமூகத்துக்கும் இடையிலான முருகல் நிலை ஏற்படுத்தக்கூடிய நிலை நான் நினைக்கின்றேன். அந்த அளவுக்கு மக்கள் அந்த நிலைக்கு போக மாட்டார்கள் என்று. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அமைச்சர் பதவி வேண்டும் என்றால் கூட்டணி மாறுவதில் எந்த தவறும் இல்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளது. சில நேரங்களில் எங்களுடைய சமூகத்துக்கு தேவையான பல அபிவிருத்தி வேலை திட்டங்களையும் சலுகைகளையும் பெறுவதற்கு எங்களுடைய சமூகத்தை மேம்படுத்துவதற்கு அரசாங்கத்தின் உதவி தேவைப்படுகின்ற பொழுது நாங்கள் அவர்களோடு பங்காளி கட்சியாக மாறி இருக்க வேண்டிய ஒரு கடப்பாட்டுக்கு நாங்கள் வருகின்றோம். இருந்தாலும் நாங்கள் அரசாங்கத்தோடு இருக்கின்ற பொழுது சமூகத்துக்கு ஏதும் இருக்கின்ற அரசாங்கத்தினால் ஏதும் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அந்த அரசாங்கத்தை விட்டு வெளியேறுவதற்கு முஸ்லிம் காங்கிரஸ் தயங்காது. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் 20 மாவட்டங்களில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் வன்னி, மட்டக்களப்பு ஆகிய 2 மாவட்டங்களில் தனித்து போட்டியிடுகிறது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ். ரணில் விக்ரமசிங்கேவின் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கூட்டு வைத்து கூடுதல் ஆசனங்களை முறை பெற முடியும் என்று நம்பிக்கையுடன் தெரிவிக்கிறது. ஆனால் தேர்தல் கள நிலவரத்தை பார்க்கும்பொழுது அவர்கள் மிகப்பெரிய சவாலை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றால் மிக இல்லை. ஒளிப்பதிவாளர் மதன் மற்றும் செய்தியாளர் காந்தகுமாருடன் திருகோணமலை மாவட்டம் கிண்ணியா நகரில் இருந்து சண்முக சுந்தரம், புதிய தலைமுறைக்காக.